பனித்துளிகள் மார்ச் 1, 2025. தலைப்பு: உமக்கு ஒப்பானவர் யார்? ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? சங்கீதம் 89:6. அறிவு பெருகின இந்த நாட்களில் ஆண்டவரின் படைப்பை கூர்ந்து பார்க்க மனித குலத்திற்கு நேரமில்லை. நாத்திக கொள்கை, ஆவி மார்க்கம், விக்கிரக மார்க்கம், மனித வணக்கம், பொன்னாசை, பொருளாசை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த உலகம் எப்படி இயங்கி வருகிறது என்று மனிதன் ஒவ்வொரு நொடியும் சிந்திக்க வேண்டும். அவனுக்கு அப்படி சிந்திக்க நேரம் இல்லை, நேரத்தை செலவழிப்பதும் இல்லை. இப்படியாக தனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாய்ப்புகளை மனிதன் தவற விடுகிறான். ஒரு நாள் வருகிறது, அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடைசி நாள். அந்த நாளை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் நாம் உயிரோடு இருக்கும் நாட்களிலேயே அந்த மெய்மார்க்கத்தை பற்றி அறிவது நம் கடமை. கர்த்தரோ மெய்யான தெய்வம். அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினாலே பூமி அதிரும். அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். நம் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத நாம் எல்லாவற்றையும் உண்டாக்கிய ஒரு தேவன் உண்டு என்று நம்ப வேண்டும். வானம், பூமி, சமுத்திரம், நீரூற்று, உயிர்வாழ் ஜீவன்கள், உயிரற்றவைகள் என்று இவ்வுலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இவைகளெல்லாம் எப்படி தானாக வர முடியும் என்று சற்று சிந்தித்தால் உண்டாக்கிய தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். உதாரணமாக, மனித உடல் அமைப்பு எத்தனை ஆச்சரியம் உள்ளது! கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை. நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. எரேமியா 10:6. ஒன்றான மெய்தேவனை பற்றிய அறிவில் வளர்க்கப்பட்டவர்கள் கூட இந்நாட்களில் விசுவாச வாழ்க்கையை விட்டு போகிறாங்க. மனிதர்கள் அற்ப ஆயுசுள்ளவர்கள் தான். அவர்களால் ஒன்று செய்ய முடியாது. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நொறுக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் முடித்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 12:25-26. நம்மை படைத்தவரின் படைப்பின் நியதியில் நெறி பிழறாமல் வாழ வேண்டும். தேவன் ஒருவரே, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே நம் பணி. நம்மால் ஒன்றும் உருவாக்க முடியாது. தேவன் ஒருவரே சிருஷ்டிகர், போஷிக்கிறவர், காப்பவர். அவர் மட்டுமே ஜீவனின் உறைவிடம். அவருடைய படைப்பை மகா விந்தை. அவருக்கு ஒப்பானவர் யார்? ஜெபிப்போமா. பரம தகப்பனே, சென்ற மாதம் முழுவதும் நீர் காட்டிய அன்புக்காக நன்றி. எங்களை பாதுகாத்து வந்தேன் நன்றி. எங்களுடைய பலவீனங்களை தாங்கி நீ நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் திருசமூகத்தில் வருகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவன் நாமும் மகிமைப்படும்படியாக நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுடைய தேவைகளை சந்திங்க. வியாதிப்பட்டிருக்கிறவர்களையும் தேவைகளில் இருக்கிறவர்களையும் கண்ணோக்கி பாருங்கள். அனுதினமும் எங்களை வழிநடத்தும். அன்றன்று வேண்டிய ஆகாரத்தினால் எங்களை போஷித்தலும், ஆவிக்குரிய மன்னாவினால் எங்களை வளர்த்திடும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் எல்லோருக்கும் இந்த வாரத்தின் முதல் நாள் வாழ்த்துக்கள் மற்றும் பரிசுத்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்கள்.